தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்க்குற நார்மல் இமேஜ் ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது ஃபோட்டோ டாக் அண்ட் சிங்க் அப்படின்ற இந்த கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இப்போ நம்மளோட பிக்சர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தப்பறம் ஆட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. பை டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரீட் பண்ண வைக்கலாம். இல்லை அப்படின்னா வாய்ஸ் வந்து கொடுத்துருங்க. வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாங் ஏதாவது வச்சுருக்கீங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாங்க்கு வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த டியூரேஷன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த டியூரேஷன்லேருந்து டியூரேஷனுக்குள்ளே வேணும் அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் வர செட் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துறேன். கொடுத்த பிறகு நம்மளுக்கு தனித்தனியாக உங்களுக்கு இமேஜ் தனியாக வந்துடும், சாங் தனியாக வந்துருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு மேலே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்கே அனிமேட்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக 100% ப்ராசஸ் ஆன பிறகு நம்மளோட வீடியோ வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட வீடியோ வந்து எடிட் ஆகி வந்துச்சு. எடிட் ஆகி வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது. நான் சாங் வந்து ப்ளே பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ண பிறகு கீழே உள்ள சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கீழே சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.